கும்பம். ஒரு திருப்பம் வரப்போகுது. என்ன திருப்பம்? அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கும்ப ராசிக்கான மே மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின கிரகங்களை பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, கும்ப ராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சனி செவ்வாயோட இணைவுல இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கு கிரக நிலைகள். ராசி மேல ராகு இருக்கு, ஆனாலும் குரு பார்வை இருக்கு. ராசிநாதனுக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாம பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு செவ்வாயோட இணைவுனால. செவ்வாய் சனி ஒன்னா சேரக்கூடாது. யாருக்கெல்லாம் செவ்வாயும் சனியும் ராசிநாதனா வருதோ இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே பாதிக்கப்படுவாங்க. மகர கும்பம் விருச்சிக மேஷம் இவங்க 4 பேருக்கும் செவ்வாயும் சனியும் ராசிநாதனா வரும். மகர கும்பத்துக்கு சனியும், விருச்சிக மேஷத்துக்கு செவ்வாயும் ராசிநாதனா வரும். ஸோ இந்த 4 ராசிக்காரங்களுக்குமே கடுமையா ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் லாஸ்ட் மந்த். இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து பெட்டர்மெண்ட் கிடைக்குங்க. கிரக நிலைகள் இந்த மாதிரி மாறணும். 15ஆம் தேதி இன்னும் ஒரு 2 நாள்ல இந்த மாதிரி ஆயிடும். நிறைய கிரகங்கள் பயிற்சியாக போகுது. செவ்வாய் பயிற்சியாகி மேஷ வீட்டுக்கு வரும். மேஷ ராசி மேல இருந்த சூரியனும் புதனும் ரிஷப ராசி மேல வருவாங்க. சுக்கிரன் குருவோட போய் இணையும் மிதுன ராசி மேல. சிம்மத்துல கேது அப்படியேதான் இருக்கும். ராசி மேல இருக்கக்கூடிய ராகு அது அப்படியேதான் இருக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு நடக்காது. ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த வருஷம் கடைசி ஆயிரும், டிசம்பர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகள் மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள், பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து விடுபட்டு வருவீங்க. ராசிக்கு 2வது இடத்துல செவ்வாய் சனி ஒன்னா சேர்ந்திருக்கு. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி. கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். யங் கப்புள்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செப்பரேஷன் மாதிரியான விஷயம் இருந்திருக்கும், ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். வயசான கப்பல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் சிக்காகிறது இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்கனால. ராசிநாதன் தானே, ராசிநாதனா இருந்தாலும் சனி இருக்கிற இடத்த கெடுக்கும். செவ்வாயோட இணைவுலயும் இருக்குல்ல. குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் 2வது இடத்த. ஸோ இந்த விஷயங்களை கெடுக்கும். பணப்புழக்கமும் பெருசா இருந்திருக்காது லாஸ்ட் மந்த். பிசினஸே கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த செவ்வாய் சனியோட இணைவு தான். ராசிக்கு 3வது அதிபதி, 3வது இடம், 3வது அதிபதி. 3வது இடத்துக்கு சூரியன் இருக்கு. 3வது இடத்துல சூரியன் இருக்கு. 3வது அதிபதி கடுமையான பாவத்தன்மையோட இருக்கு சனியோட இணைவினால. இளைய சகோதரன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடு இந்த மாதிரி இருந்திருக்கும். அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா 4வது இடத்துலயும் ஆட்சியாகி இருக்கு. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு அமையுங்க. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னா ஆட்சியாக போகுதுன்னு ஒரு 2 மாசத்துல. இந்த மாசம் புதன் வந்து நட்பு வீட்டுக்கு வரும். சுக்கிரனுடைய வீடு நட்பு ஸ்தானம் இல்லையா புதனுக்கு. ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி கடுமையான மன கஷ்டங்கள் இருந்திருக்கும் உங்களுக்கு. படிக்க மாட்டாங்க, சிக்காகிறாங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு போயிட்டு வந்திருக்கும். சொல் பேச்சு கேட்காம குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மாதிரியான டிஃபரன்சஸ் இருந்துட்டே இருந்திருக்கும். ஏன்னா புதன் கடுமையா நீசத்தன்மை அடைஞ்சு 2 பாவ கிரகத்தோட இணைவெளியும் இருந்தது. இந்த மாசம் உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கும். அடுத்த மாசம் இன்னும் பெட்டராவே இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பாத்தீங்கன்னா அமாவாசை நிலைமையில போயிட்டு இருக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து ஸ்தான பலத்தோட இருக்கக்கூடாது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து ஆட்சியாக கூடாது. சந்திரன் எப்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி இல்லையா சந்திரன். சந்திரன் உச்சமாகும் போது உங்களுக்கு அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமா இருக்கும். வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், வீட்டிலேயே இருக்கட்டும், கொஞ்சம் சிக்காகிறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். 6வது அதிபதி ஆட்சியானா அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸ்தான பலத்தை இழந்திருக்கு. கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா சிக்காவீங்க. சேம் டைம் உங்களுக்கு இம்மீடியட்டா அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் இல்லையா சந்திரன். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். 6வது அதிபதி சந்திரனை பத்தி சொல்லிட்டேன். 6வது இடத்துல குரு வந்து உச்சமாக போகுது.
அப்படின்னா என்னங்க, எங்களுக்கு சிக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா, கடன் தொந்தரவு அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. 6வது அதிபதி, 6வது இடம் சுபத்தன்மையோடு இருந்துச்சுன்னா அந்த ஸ்தானத்துடைய சுப ஆதிபத்தியங்களை பண்ணும். கடன் இருக்கும், ஆனா அது வளர்ச்சிக்கான கடன்களா இருக்கும். கண்டிப்பா கடன் வாங்குவீங்க. 6வது இடத்துல குரு உச்சமாக போகுது. சுப கடன்களா இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது மாதிரியான விஷயம்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. அடுத்தது ராசிக்கு 7வது அதிபதி சூரியன் உச்சமா இருக்கு. மனைவி வழியில, கணவன் வழியில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மனைவியால உதவி, மனைவி வழி சொத்து கிடைக்கிறது, கணவன் வழி சொந்தக்காரங்களால ஆதாயம். என்னதான் குடும்ப ஸ்தானம் பலவீனமா இருந்தாலும் சூரியன் உச்சமா இருக்கனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய நன்மைகளே நீங்க எதிர்பார்க்கலாங்க. ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நட்பு வீட்டுலதான் இருக்கு. சோ இன்னும் 2 மாசத்துலாம் பாத்தீங்கன்னா உச்சத்தையும் அடைஞ்சிரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஆட்சியாகி இருக்கு. அடுத்து நட்பு வீட்டுலதான் இருக்கும், குருவோடையும் இணைஞ்சிருக்கும். பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா ஆட்சியா இருக்குங்க. பூர்வீகம் சார்ந்த விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. தந்தை விஷயத்துல தந்தையால ஆதரவு, தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, தந்தை மூலியமா சொத்து கிடைக்கிறது, நீங்களே ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா கூட உங்க அப்பா மூலியமா அது நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்போ உங்களுக்கு டல்லா இருக்கு. தொழில் 10வது அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. இப்ப கொஞ்ச நாளா உங்களுக்கு டல்லா போயிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க. 15ஆம் தேதி இந்த பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம், செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 11வது அதிபதி உச்சமாக போது ஜூன் 2ஆம் தேதி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11வது அதிபதி இப்ப 11வது இடத்தை தொடர்பு கொண்டுட்டு இருக்கு. லாபஸ்தானாதிபதி மூத்த சகோதரி மூலியமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது பாப்பீங்க இந்த மாசம். ஏன்னா சுக்கிரன் போய் இணையும். சுக்கிரன் ஒரு பெண் கிரகம் இல்லையா? சுக்கிரன் 11வது இடத்தை தொடர்பு கொள்றதுனால மூத்த சகோதர ஸ்தானம், மூத்த சகோதரி மூலியமா உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். அடுத்த மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு உச்சமாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா 8, 12 வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 12வது இடத்துக்கு உச்ச குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா ப்ராக்ரஸ் ஆயிடும் இந்த மாசம். ஓவராலா ரொம்ப நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. 24, 25 அந்த தேதிகளில் மட்டும் சந்திராஷ்டமம் நடக்கும். அப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. புது அறிமுகங்களை தவிர்த்துறது நல்லது. ஓவராலா இந்த மே மாசம் ரொம்ப நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரங்க எல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் எதுவுமே இனிமே கிடையாதுங்க. அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.